மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகையில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் தவசி முருங்கை அல்லது சந்நியாச முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். ரொம்ப அழகான பூக்கள் கொண்டு பூத்திருக்கக்கூடிய தாவரம். தமிழகம் முழுவதும் பரவலாக உலர்ந்த பூமிகளில் தரிசு நிலங்களில் வளரக்கூடிய ஒரு புதர் வகை தாவரம். இந்த தவசி முருங்கையை பொறுத்தவரையிலும் சளி, இருமல், சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கோளாறுகளுக்கு நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட கோளாறுகள், சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அடுக்கு தும்மல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், மூக்கிலிருந்து குழாவை திறந்தால் எவ்வாறு தண்ணி கொட்டி கொண்டிருக்குமோ அந்த மாதிரி தண்ணீர் கொட்டக்கூடிய கோளாறுகள், அதே போல் வாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது சளி, இருமல், அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவமனைக்கு சென்று மருந்து உட்கொள்ள வேண்டிய தேவை இதெல்லாம் நாளுக்கு நாள் மிக அதிகமாகி கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆன்டிபயோட்டிக் தெரப்பிகள் எடுத்துக்கொள்ளும் போதும், ஆன்டி அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் தற்காலிகமாக அந்த பிரச்சனை தெரியாமல் இருக்கிறதே தவிர அந்த பிரச்சனை நாளுக்கு நாள் மிக அதிகமாக மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஒரு மாத்திரையில் ஆரம்பிக்கக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டிய அல்லது மாதத்திற்கு ஒரு முறையானும் ஊசி எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டு கொண்டு வருவது தான் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். அப்போ அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகளை, அந்த சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை எவ்வாறு குறைக்க முடியும் அல்லது தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதற்கு இந்த தவசி முருங்கை அல்லது சந்நியாச முருங்கை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக உபயோகப்படுத்தக்கூடிய முருங்கைக்கீரைக்கு உடலில் இருக்கக்கூடிய ராஜச மற்றும் தாமச குணத்தை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. பொதுவாக முருங்கைக்கீரைலாம் நிறைய சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காம வேட்கை அதிகமாகிறத பார்க்கலாம். ஆனால் இந்த தவசி முருங்கையை உபயோகப்படுத்தும் போது உடலுக்கு தேவையான நல்லதை செய்தாலும் கூட எந்த விதமான காம உணர்வும் தூண்டாமல் இருப்பதனால தான் இதற்கு தவசி முருங்கை அல்லது சந்நியாச முருங்கை அப்படின்னு பேர். பொதுவாக இந்த இலைகளை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இட்லி பானையில் வைத்து எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா இந்த இலைகளை வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அதெல்லாம் ஒரு துணியில் போட்டு நல்லா இறுக்கி பிழிந்தோமாயானால் உள்ளேருந்து நிறைய சாறு வேக வைத்த அந்த கஷாயம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த கஷாயத்தை ஒரு 30 மில்லி அளவுக்கு சிறிதளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தோன்னா எவ்வளவு நாள்பட்ட அலர்ஜி, ஆஸ்துமா, சைனசைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் படிப்படியாக அந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு இளைய தலைமுறை, குறிப்பாக அந்த 35 வயதுக்கு உட்பட்ட அந்த ஆண் பெண் வேலைக்கு போகக்கூடியவர்கள் யாருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் பற்றியும் அந்த பாரம்பரிய மருத்துவங்கள் அளிக்கக்கூடிய குணங்களை பற்றியும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அலர்ஜி சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டு ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண் கூட நல்ல குண்டாக மாறியிருப்பாங்க. நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க, நான் நல்ல உடற்பயிற்சி செய்கிறேன், நான் உணவில் நல்ல கட்டுப்பாடில் இருக்கேன், இருந்தாலும் என்னோடய தொப்பை குறையலன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உட்கொள்ளக்கூடிய அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்துகள், ஒவ்வாமையை குறைக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் சைனசைட்டிஸ்க்கு எடுக்கக்கூடிய மருந்துகள். இந்த மருந்துகள்லாம் இல்லாமல் ஒரு 3 மாத காலம் நான் சொன்ன மாதிரி அந்த தவசி முருங்கையுடைய இலைகளை எடுத்து வேக வைத்து பிழிந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாலே ரொம்ப வேகமாக இந்த அலர்ஜி, ஆஸ்துமா, நெஞ்சில் சளி ஊறக்கூடிய பிரச்சனை, படுக்கும்போது ஏற்படக்கூடிய இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் படிப்படியாக முன்னேறி குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நம்பர் 1. 2வது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுகின்ற ஒரு கடுமையான மூட்டு வலி ஏற்படுறதை பார்க்குறோம். குறிப்பாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா கழுத்துக்களை லேசாக கூட திருப்ப முடியாது. இப்படி திருப்பினாலும் சரி, அப்படி திருப்பினாலும் சரி, கடுமையான வலி ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம்.
இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா, அந்த தவசி முருங்கையுடைய இலைகளை எடுத்து ஒரு பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தை நான் சொன்ன மாதிரியே நல்லா வேக வைத்துட்டு அப்புறம் அதை எடுத்து சூடான நிலைமையிலேயே கால்களில் வீக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் மேலே வச்சு ஒரு துணி வச்சு கட்டி வைக்கணும். நல்ல சுட சுட ஆவி பறக்க எடுத்து கட்டி வச்சோன்னா அந்த வலிகளும் வீக்கமும் உடனே குறைந்து அந்த வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட, மூட்டுகள் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சிக்கன் குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு, அந்த பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற வலிகளை குணப்படுத்துவதற்கு இந்த தவசி முருங்கை அல்லது சந்நியாச முருங்கை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இப்போ மழைக்காலம் ஆகிவிட்டது, கொசுக்களுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ நமக்கு அதிகமாக இந்த சளி, இருமல், அது கூட சிக்கன் குனியா, டெங்கு சம்பந்தப்பட்ட காய்ச்சல் மிக அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா, வராமல் தடுப்பதற்கும் இந்த சந்நியாச முருங்கை அல்லது தவசி முருங்கை ஒரு மிகச்சிறந்த மருந்து. 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து இந்த தவசி முருங்கையுடைய இலைகளை மட்டும் சுத்தம் செய்து அதில் 20 கிராம் போடணும். நல்லா கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைச்சிடணும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தோம்னா மிக வேகமாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், குறிப்பாக உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ சுற்றி இருப்பவர்களுக்கு சிக்கன் குனியா காய்ச்சல் வந்திருந்தாலோ, டெங்கு காய்ச்சல் வந்திருந்தால் கூட பயப்படாமல் நம்ம அழகாக நம்மளுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியும். அதே போல் இந்த சிக்கன் குனியா காய்ச்சல், அதே போல் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்ட பிறகு உடலில் ஒரு மிக கடுமையான சோர்வு இருக்கிறத நம்ம பார்ப்போம். சோர்வுடைய அளவு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எழுந்து காலையில் டிஃபன் கூட செய்ய முடியாமல் நிறைய பெண்கள் கஷ்டப்படுவாங்க. டிஃபன் செஞ்சு முடித்தாங்கன்னா உடனே கிடுகிடுன்னு படுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மூட்டுகளில் வலிகள்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வலிகள் இருந்தால் கூட இந்த தவசி முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை மட்டும் எடுத்து நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு போட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டர் அல்லது 450 மில்லியாக அதை குறைத்து வடிகட்டி காலை, மதியம், இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக இந்த பிரச்சனைகள் குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, தவசி முருங்கையை பொறுத்தவரையிலும் சைனசைட்டிஸ், அலர்ஜி, ஆஸ்துமா மற்றும் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ஆங்கலைசிங் ஸ்பாண்டைலிட்டிஸ், அதைவிட முக்கியமாக சிக்கன் குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய முழுமையான பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்களுடைய பொழுதுபோக்குகளில் மிக முக்கியமானது திரைப்படம். அது இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே திரைப்படங்கள் என்பவை மனிதர்களுடைய அன்றாட பொழுதுபோக்கில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன, கலாச்சார வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை வகிக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு உலகளாவிய அளவில் திரைப்படக்கூடிய படங்கள் எல்லாம் கூட வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த திரைத்தொழிலினுடைய அல்லது திரையரங்குகளினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலை கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வந்திருக்கிறது. முக்கியமாக தமிழகம் முழுக்க ஏராளமான திரையரங்குகள் மூடப்பட்டு விட்டன. அதாவது நிறைய, ஒரு கிராமத்தில் 2 தியேட்டர்கள் 3 தியேட்டர்கள் இருந்த ஊர்களில் கூட அந்த சுற்று வட்டாரத்திலேயே ஒரு தியேட்டர் கூட இல்லாத நிலையெல்லாம் இப்பொழுது இருக்கிறது. அந்தளவுக்கு திரையரங்குகள் மூடப்பட்டு, இடிக்கப்பட்டு, அவை அடுக்குமாடி குடியிருப்புகளாகவோ அல்லது வணிக வளாகங்களாகவோ கட்டப்பட்டு வரக்கூடிய அவலத்தை பார்க்கிறோம். பெருநகரங்களில் கூட வரலாற்று சிறப்பு மிக்க பல திரையரங்குகள் இடிக்கப்பட்டு விட்டன என்கிற ஒரு அவலத்தையும் நாம் காண்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஒரு திரையரங்குகளை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற ஒரு மனநிலை இந்தியர்களிடம் பொதுவாக பெருகி வருகிறது. நாம் திரைப்படங்களை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொள்ளலாம்,
டிவிடி மூலமாக பார்த்து கொள்ளலாம், ஏன் இணையத்தில் தரவிறக்கம் செய்து பார்த்து கொள்ளலாம், மொபைலில் கூட பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையெல்லாம் வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு படத்தை பார்க்க வேண்டிய, திரையரங்கிற்கு சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு பெரிய வீழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இது திரைப்பட தொழிலையே அழிக்கக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பொதுவாக இப்பொழுது எல்லாவற்றையுமே நாம் எங்குமே செல்லாமல் இருந்த இடத்தில் வாங்கலாம் அல்லது இருந்த இடத்தில் நுகரலாம் என்கிற ஒரு மனப்பான்மை என்பது மக்களிடம் பெருமளவு வந்துவிட்டதை பார்க்க முடிகிறது. ஒரு பொருளை வாங்க வேண்டுமா, கடைக்கு செல்ல வேண்டியதில்லை, ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்யலாம், வீட்டுக்கு கொண்டு வந்து தருவார்கள், பணம் கொடுத்து விடலாம். இதே போன்ற ஒரு விஷயம்தான் திரைப்படங்களுக்கு செல்வதும். ஆனால் நாம் கடை வீதிகளுக்கு ஏன் செல்கிறோம் என்று சொன்னால், அது வெறுமனே பொருள்களை வாங்குவதற்காக மட்டுமல்ல, மாறாக அங்கு நம்முடைய நேரத்தை செலவிடுகிற போது பல்வேறு விதமான விஷயங்களை கவனிக்கிறோம், நம்முடைய மனதை செலுத்துகிறோம். ஒரு விதமான வர்த்தக நடவடிக்கை சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை நாம் முழுமையாக அதை நாம் உள்வாங்குகிறோம். நாம் கவனிப்பதற்கும், கேட்பதற்கும், சொல்வதற்கும், தேர்ந்தெடுப்பதற்கும் பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் நமக்கு அப்படி நேரடியான அனுபவங்கள் எதுவுமே கிடைப்பதில்லை. நீங்கள் 100 சேலைகளினுடைய படத்தை பார்த்து ஒரு சேலையை தேர்வு செய்வதற்கும், 100 சேலைகளை கடையில் தொட்டு பார்த்து அதிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கும் உங்கள் அனுபவத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுபாடு, வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அது மனித உறவுகளோடு தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. திரைப்படங்களும் அப்படித்தான். ஒரு காலத்தில் திரையரங்குகள் எப்படி இருந்தன என்று நினைத்து பாருங்கள். ஒரு புதிய படம் வருகிறது என்று சொன்னால் மக்களிடையே ஒரு திருவிழா மனப்பான்மை இருக்கும். கூட்டமாக குடும்பத்தோடு சென்று திரைப்படம் பார்ப்பார்கள், நண்பர்களோடு பார்ப்பார்கள், அந்த திரைப்படத்திற்காக காத்து கொண்டிருப்பார்கள். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, எங்கள் ஊரில் திரைப்படத்திலிருந்து, அந்த தியேட்டரிலிருந்து, அந்த திரையரங்கத்திலிருந்து சினிமா ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு பாட்டு போடுவார்கள். அதாவது திரையரங்கம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்று அறிவிக்கும் முகமாக. அதைத் தொடர்ந்து பல சினிமா பாட்டுகள் வரும். கடைசி பாட்டு போட்டதும் டிக்கெட் கொடுத்து உள்ளே அனுப்பிவிடுவார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இன்னொரு பாட்டை போடுவார்கள். இப்படியாக மக்களுடைய மனதில் பல்வேறு விதமான ஒரு அறிவித்தல்களை செய்தபடியே ஊருக்கே ஒரு மையமாக திரையரங்குகள் இருந்திருக்கின்றன. கலாச்சார நடவடிக்கைகளினுடைய மையமாக இன்றைக்கு திரையரங்குகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த திரையரங்குகள் எல்லாம் இன்று ஒழித்து கட்டப்பட்டு விட்டன, மூடப்பட்டு வருகின்றன. அதற்கு அந்த இடத்தில் இப்பொழுது பெரிய நகரங்களில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள், நவநாகரிகமான தியேட்டர்கள், மிக நவீன வசதி கொண்ட டிஜிட்டல் அமைப்புடன் கூடிய தியேட்டர்கள் வந்துவிட்டன. இங்கு மக்கள் போய் படம் பார்ப்பது என்று சொன்னால் இதுவரைக்கும் ஒப்பீட்டளவில் சற்று குறைவான கட்டணம்தான் இந்த திரைப்படங்களுக்கு இருந்தது. ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் போய் படம் பார்க்கிற போது அங்கு விற்கக்கூடிய தண்ணீர் மற்றும் தின்பண்டங்களினுடைய விலை மிக கடுமையாக இருப்பதை பார்க்க முடிந்தது. அதாவது ஒருவர் 120 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி கொண்டு போனால் அவர் குறைந்தது 200லிருந்து 300 ரூபாய் வரை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு குடும்பமாக ஒரு 5 பேர் திரைப்படத்திற்கு போனால் குறைந்தது 2000 ரூபாய் ஒரு தியேட்டருக்குள் செலவாகக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எளிய திரையரங்குகள் மூடப்படுகின்றன. எளிய மக்களுக்கான அந்த காட்சி அனுபவம் என்பது மறுக்கப்படுகிறது. ஆனால் இந்த வேதனைகள் போதாது என்று இப்பொழுது ஜிஎஸ்டி வரியின் மூலமாக திரையரங்குகளுக்கு, அதாவது 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு கீழே உள்ள திரையரங்குகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரியும், 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் உள்ள அந்த திரையரங்குகளுக்கு 22% ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து கேளிக்கை வரியாக உள்ளூர் வரி 30% விதிக்கப்படுகிறது. ஆக 58% வரிகள் விதிக்கப்பட்டு இன்றைக்கு பல மிகப்பெரிய அளவிற்கு இந்த திரைப்பட டிக்கெட்டுகளினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இது மேலும் மேலும் மக்களை திரையரங்குகளிலிருந்து வெளியேற்றுகிற ஒரு செயல். திரையரங்குகளுக்கு மக்கள் வராவிட்டால் அல்லது திருட்டு டிவிடிகள் மூலமாகவோ இணையதளத்திலிருந்து திருட்டுத்தனமாகவோ இறக்குமதி செய்வதை மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் பெரும்பாலான படங்கள் வருமானமின்றி தோல்வியடையும். அதன் காரணமாக புதிய படங்களை எடுப்பவர்கள் முன்வர மாட்டார்கள். இந்த கலை அழிந்துவிடும். இதை நம்பி இருக்கக்கூடிய பல்லாயிரம் குடும்பங்கள் அழிந்து போகும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கிற போது முழுமையான வரிவிலக்கு திரைப்படத்திற்கு அளிக்கப்பட வேண்டும். அப்படி அளிக்கப்பட்டால் தான் திரையரங்குகள் பெருகும், திரையரங்குகளுக்கு வரக்கூடியவர்கள் பெருகுவார்கள், இதை சார்ந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் வாழ்வார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலிய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் பத்திரிகையாளர் திரு அடைக்கலராஜ். ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா இன்னைக்கு சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்ன, இது எந்த அளவுக்கு மாசடைஞ்சிருக்கு, இதுக்கு யார் பொறுப்பு, இது சரி பண்ணணும், மீட்டெடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு பார்த்தா யாருக்கு இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பத்திரிகையாளரா சுற்றுச்சூழல் ஆர்வலரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அமைப்பு ரீதியாகவும் உங்களை இணைச்சிக்கிட்டு நீங்கள் நிறைய பணிகள், அந்த மரம் நடுறதோட அவசியம் என்ன, அதை சரியான முறையில் பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பணிகளில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டுருக்கீங்க. அப்படின்னாலும் சுற்றுச்சூழலோட முக்கியத்துவம் என்ன, அது எந்த அளவுக்கு இன்றைக்கி பாதிப்படைஞ்சிருக்கு, இதற்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எரிவாயு, ரசாயன கழிவுகள் இதெல்லாம் நீர்நிலைகளில் கலக்கிறதுனாலையும் நிறைய நீர் நிலைகள் மாசுபடுதுன்னு பார்க்குறோம். தண்ணி இல்லாமல் வறட்சினாலையும் நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறோம். இப்படி வெள்ளம், வறட்சி இப்படின்னு மாறி மாறி பல கட்டங்களில் நம்மளுக்கு பாதிப்புகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையிலேயே சில பிரச்சனைகள் இருக்குது. சரியான முறையில் நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கலை, அந்த ஒரு பேலன்ஸ், ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணாததுனால தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. உங்களுடைய பார்வையில் இதை சரி செய்யணும் அப்படின்னும் போது எப்படி ஆரம்பிக்கணும், இந்த பாதிப்புகளை இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி ஒரு மனிதனுக்கு பயனுள்ள விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு முதலில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனி மனிதனிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தனி மனிதன் சொன்னால் அவனுக்கு சுவாசிக்க காற்று, தூய ஆக்சிஜன் வேணும். அடுத்து என்விரான்மெண்ட், தட் மீன்ஸ் சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்காங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை அனைவரும் உணரணுங்கிறது தான் இப்போ முக்கியம். இப்போ இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை இன்றைக்கி மீடியாவில் பேசுகிறோம்னு சொன்னால் இது ஒரு விழிப்புணர்வாக இந்த நிகழ்வு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பேருடைய நோக்கமாக இருக்கணும். கலைஞர் டிவியினுடைய நோக்கமும் அதுதான். இன்றைக்கி சுற்றமான காற்று இல்லை, நல்ல குடி தண்ணீர் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன காரணம்ங்கிறத நாம் ஒரு சிலர் உணர்ந்திருக்குமே தவிர சம்பந்தப்பட்டவர்கள் உணரவே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. எல்லாமே ஏதாவது ஒரு நிறுவனமோ ஏதாவது ஒரு விஷயமோ விஷய சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிறது நிச்சயமாக அது பொருத்தமில்லாத ஒன்று. ஒரு தனி மனிதனுடைய கடமை ஒன்று இருக்குது. நம்மளுடைய வீட்டை முதமாக சுத்தமாக வைத்துக் கொள்கிற வேணும். அறிஞர் அண்ணா என்ன சொன்னார்னா, ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் அந்த தெரு சுத்தமாக இருக்கும், அந்த தெரு சுத்தமாக இருந்தால் அந்த ஊர் சுத்தமாக இருக்கும், அந்த ஊர் சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த கிராமமே அந்த ஊர் சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய வீட்டில் நாம் சுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய கழிவுகளை எங்கே போடுறோம்? ரோட்டில் போடுறோம், சாலையில் போடுறோம். அங்கே தான் நம்ம சுகாதாரத்தை அங்கேயே பழி கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், சுகாதாரமான நீர் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாங்கின பொருட்கள், ஒரு சாக்லேட் வாங்குறோம்னு சொன்னால் அதனுடைய அந்த உரையை, அந்த கழிவு உரையை தூக்கி அப்படியே போட்டுரும். அது குழந்தைகள்கிட்ட கூட சொல்லி கொடுக்கறதில்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த விழிப்புணர்வு குழந்தைகளுடைய கல்வியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். போக்குவரத்து விழிப்புணர்வும் சரி, இதே மாதிரி சுற்றுப்புற விழிப்புணர்வும் சரி, குழந்தைகளுடைய கல்வியிலிருந்தே அரசு பாடத்திட்டமாக வைக்க வேண்டும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை ரோட்டில் போட்டால் நீதி போதனை நாண்டிட்டேல இருக்கும். நீ வாழைப்பழத்தை ரோட்டில் போட்டால் அதை வலிக்கு ஒருத்தர் விழுவார். நீண்டி இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கி அந்த நாண்டிட்டேல் பாடம் எங்கே? நீதி போதனை வகுப்புகள் எங்கே? அதாவது கழிவு மேலாண்மைன்னு ஒன்று சொல்கிறோம். அந்த கழிவு மேலாண்மை எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்? ஒரு வீடு தொழிலிருந்து, ஒரு வீட்டிலேருந்து குப்பை கழிவுன்னு சொல்கிறான். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தில் சமீபத்தில் நியூஸ் வந்தது. கேரள கழிவுகளை, வெளிநாட்டு கழிவுகளை, அதாவது மருத்துவ கழிவுகளை கொட்டுகின்ற குப்பை நாடாக, அதாவது தமிழ்நாடை மாற்றி கொண்டு வரும். இதெல்லாம் என்ன? பண ஆசை. இன்னைக்கு வெறும் நோட்டுக்கட்டுகளாகவும் வைரங்களாகவும் தங்க கட்டிகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் இந்தாப்பா என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுத்துட்டு போயிருந்தேன்னா அதை வச்சு என்ன செய்ய முடியும்? நல்ல குடிநீர், சுவாசிக்க காற்று,
சுவாசிக்க காற்று ஆக்சிஜனே இல்லை. சுத்தமான காற்று இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டேங்கை கட்டிக்கிட்டு சுவாசிட்டு போகணும். மரங்கள் எல்லாம் அறுபட்டு கொண்டு இருக்கின்றன. சாலைகளில் அறுபட்டு கொண்டு இருக்கிற அந்த மரங்களை எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா மறுபடியும் நடணும். அப்போ மறுபடியும் நட வேண்டிய மரங்கள் நடப்பட்டிருக்கின்றனவா? எல்லாத்தையும் மற்றவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன செஞ்சோம்? அஸ் அ சிட்டிசனாக நீ இந்த தமிழ்நாட்டுக்கு, சிட்டிசனாக இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு நம்மளே நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா மற்றவர்கள் மேலேயே பாரத்தை போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். எஸ்கேபிசம் சொல்கிறது மாதிரி. அப்போது குப்பை மேலாண்மையிலிருந்து, அந்த தண்ணீர் மேலாண்மையிலிருந்து, சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் இருந்து ஒரு தனி மனிதனுடைய கடமை துவங்குகிறது. இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். 10,000 பேருக்கு தேவையான நீர் வந்து இப்போ கிடைக்கல. 200 பேருக்கு தான் தண்ணீர் இருக்குது. இன்னும் போக போக ஃபார் எக்ஸாம்பிள் 2 அடி ஆழம் தோண்டி ஒரு மரக்கன்றை நெட்டிருந்தோம்னா இன்றைக்கி 2000 அடி 600 அடி 700 அடி தோண்டி தண்ணிக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. அப்போ மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, ஏன் மரக்கன்றுகள் நடணும்? நான் மட்டும் நட்டால் போதுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் வருது. நீ நடணும். உன்னுடைய குழந்தையினுடைய பிறந்த நாளுக்காக நீ ஒரு மரத்தை நடு. உன்னுடைய வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு மரத்தை நடு. அதை பராமரி. 1,00,000 மரக்கன்றுகள் நட்டுட்டோம், 65 லட்சம் மரக்கன்றுகள் நட்டோம்னா சொன்னாங்க. அந்த 65 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருந்தா இன்றைக்கி அட்லீஸ்ட் அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 லட்சம் மரக்கன்றாக நின்றுருக்கும்ல. 65 மரக்கன்றுகள் என்ன போச்சு? 65 மரக்கன்றுகள் எங்கேயும் பதில் சொல்ல யாரும் இல்லை. அப்போ காடுகளை அழிச்சிட்ருக்கோம். செம்மர கட்டைகள் நடத்துகிறாங்க, பிடிக்கிறோம். எல்லாமே வளங்கள் போகிறோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு சொன்னாங்க. எல்லா வளம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் நம்மளுடைய வளத்தை நாம் பயன்படுத்த முடியாமல் அந்நியர்கள் கொள்ளை கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி சுற்றுச்சூழலை மாறிக்கொண்டு இருக்கிறது. நீர்வீழ்ச்சியை பார்த்தோம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாரதியார் சொன்னார். அங்கே பக்கத்தில் இருக்கிற தொன்னந்தோப்புகள்லாம் இருக்கணும், அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும் அப்படின்னு. அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் வந்துருச்சு. விளைநிலங்கள்லாம் வீடாக போச்சு. காடுகள்லாம் தரிசாக போயிட்டுருக்கு. வயல்வெளிகள்லாம் ஒன்றுமே இல்லை. கம்மாயில் தண்ணி இல்லை. கம்மாயை தூர்வார ஆள் இல்லை. தண்ணீர் பூரா 1000 அடி 800 அடிக்கும் கீழே போயிட்டுருக்கு. நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் வருது, பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் வருது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வருது. அவன் வந்து 6 இன்ச்சு போர் போட்டு தண்ணியை பூரா உரிச்சு எடுக்கிறான். நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அலைகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் டிவியில் டெய்லி பார்க்குறேன், சமூக வலைதளங்களை பார்க்குறேன். கழிவு நீரை அங்கங்கே தாய்மார்கள், இப்போ நம்மலாம் மினரல் வாட்டர் சாப்பிட்றோம், ஒரு கேனை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம். ஆனால் ஏழை தாய்மார்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குடிமகன்கள் தண்ணீருக்கு என்ன செய்வாங்க? கழிவு நீர், அந்த குழாய்களிலிருந்து வருகிற கசிவு நீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவு நீரை சேகரித்து கொண்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி எங்கேயோ வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணீரையெல்லாம் இணைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் திட்டங்கள் தீட்ட முடியல? நாம் வந்து டாஸ்மார்க்கை வந்து வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. குடிக்கிற தண்ணீருக்கு முதல்ல நம்ம விதை போடணும். ஒவ்வொரு வீட்டு குடிமகனுக்கும் முதல்ல குடிக்க தண்ணீர் வேணும். இப்போது சுற்றுச்சூழல் மாசுபடுது, பாதிப்படையுது, மக்கள் தனி மனிதன் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு அரசாங்கத்துக்கும் அதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது. நமக்கான தேவைகளை சரியான முறையில் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். இப்போ ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் பல போராட்டங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும், இப்போ தொடர்கிற அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தினம் பல பிரச்சனைகளுக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கிற முறையில் ஒரு சமூகத்தை பற்றின உங்களுடைய பார்வை, இதை பற்றி சொல்லுங்க. அதாவது அந்த காலத்தில் இலக்கியங்களையும் சரி, ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்யணும்னு ஒரு வரைமுறை இருந்தது, விதிமுறை இருந்தது. ஒரு சுயநலமற்ற அதாவது சுயநலமற்ற, ரெண்டாவது சொல்லப்போனால் பொதுநலமிக்க அரசாக அது அமையணும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொன்னால், மக்கள் எக்கேடு கட்டு போட்டோம், நாம் மட்டும் நல்லபடியாக ஜாலியாக ஆட்சி அமைச்சிருவோம். எங்கே எவ்வளோ கட்டிங் கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு பஸ் ஸ்டாண்டை, ஒரு ஊரை இன்றைக்கி கிராமத்தை அதாவது துப்புரவு பணின்னு ஒன்று கொடுக்குறாங்க.
இது கவர்மெண்ட்டே கொடுக்குது. 1 கோடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, 50 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த 50 லட்சத்தில் இது வந்து நேரடியாக ஒருத்தர் வந்து என்கிட்ட புலம்புன விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த துப்புரவு பணியை செய்கிறவர் ஒருத்தருக்கு, ஒரு மினிஸ்டருக்கு 4%. அதுக்கடுத்து அங்கே இருக்கிற சேர்மன், பழைய சேர்மனோ புது சேர்மனோ அவருக்கு 1%. அப்புறம் இங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸர், கமிஷனர், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 35% கமிஷனாக கொடுக்கப்பட்டால் அந்த கிராமம், அந்த ஊர் எப்படி சுத்தமாக இருக்கும்? அவனுக்கு வந்து அந்த க்ளீன் பண்ண மாத சம்பளம் கொடுக்கணும். அந்த க்ளீன் பண்ணுற குப்பைகளை வந்து தரம் வாரியாக பிரித்தெடுத்து அதை அழிக்கணும். அடுத்து அங்கே சுகாதாரம் மெயின்டைன் பண்ணணும். இவ்வளவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை, அந்த வேலையில் கூட கமிஷன் பார்க்கக்கூடிய அரசாக இன்று இருக்கிறது. இது முதல் குற்றச்சாட்டு. இதுக்கு அவங்க பதில் அளிக்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. இது உணர்வுபூர்வமாக ஒருத்தர் பேசப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்தவரை எனக்கு புலம்பு பண்ணுது. 2வது விஷயம் என்னென்னா, ஒரு நாடு வந்து தன்னுடைய வாக்காளன் வந்து என்ன எதிர்பார்க்குறான்? குடிக்கிறதுக்கு நல்ல குடி தண்ணீர், சாலை வசதி, மின்சார வசதி, ஒரு தூய்மையான அரசு நிர்வாகம், மனசை வந்து நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பணும். இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷமாக 6-7 வருஷமாக இல்லை. காரணம் என்னென்னா, போராடுகிறவர்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். அவங்கள தூக்கி காவல்துறை உள்ள தூக்கி போடுவாங்க. அதுக்கு சில பேர் வந்து எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிப்பாங்க. திருப்பி அது எஃப்ஐஆரை போட்டு திருப்பி கொஞ்ச நாள் வந்து வெளியே வருவாங்க. இந்த போராடுகிறவர்கள் முதல்ல வந்து கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அந்த கஷ்டமே அவங்கள பழகி போயிடுங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ வந்து போராடுறது ஒரு ஃபேஷன் சொல்கிறாரு. வேலையை விட்டுட்டு வந்து போராடுறதுன்னா அவனுக்கு வேலையா? கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், போராட்டம்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்படுகிறது என்றால் அந்த அரசு சரியாக செயல்படவில்லை என்று தான் நாம் அர்த்தம். ஒரு அரசு வந்து கொடுக்க வேண்டிய உணவுபூர்வமான விஷயங்கள் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன், தனி மனிதனுக்கு அல்லது குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியமான சேவைகளை கண்டிப்பாக இந்த அரசு கொடுக்க வேண்டும். அதற்கு தான் வந்து நம்ம வரி செலுத்துகிறோம். ஒரு டாக்ஸ் பேயர் நம்ம. அப்போ நாம் வந்து வரி செலுத்துகிறோம். நம்மளுடைய பிரதிநிதியாகத்தான் அவர்களை கொண்டு போய் வச்சுருக்கோம். பிரதிநிதியே, அதாவது வேலியே பயிரை மேயலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்த வேலி இனத்துக்கு அப்படின்னு தான் போராட வர்றான். நிறைய பேர் சொல்கிறது விஷயம், சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த கதிர்காம இதில் வந்து ஒருத்தன் கீழே குதிச்சிருக்கிறான், வீடியோ வந்திருக்கு. இது வந்து மறைக்கப்பட்ட உண்மை. நிறைய விஷயங்கள் எங்கிட்டோ பக்கம் தண்ணி தேவையெல்லாம் அதாவது ஒருத்தர் தேசிய அந்த இதில் வந்து நதிநீர் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஓடுற தண்ணியை இங்கே இருக்கிற நதியோடு இணைச்சிட்டா பிரச்சனை இல்லையே, ஏன் செய்யலை? அதுக்கான நிதி ஆதாரம் எவ்வளவு? அந்த நிதி ஆதாரத்தையும் நீ திரட்டி அந்த வேலையை உடனே பண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு பூரி பிடிக்குது, ஒரு குழந்தைக்கு இட்லி பிடிக்குது. ஒரு தாயாக இருந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இல்லையா? அப்போ தானே அந்த பேரண்ட், அந்த குழந்தை வந்து எனக்கு பெஸ்ட் மம்மி, பெஸ்ட் ஃபாதர், பேரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். நல்ல டீச்சர் எப்படி வருது? நல்லா சொல்லிக் கொடுத்தா நல்ல டீச்சர். நல்ல கல்லூரி ரேங்க் பட்டியல் போடுறோமே, பெஸ்ட் கார்ப்பரேட் நிறுவனம், பெஸ்ட் மேன், இப்படிலாம் எப்படி சொல்கிறோம்? அப்போது தரப்ப வரிசையில் நம்ம போடுறோம்னு சொன்னால் நாம் வந்து முதல்ல தரமாக இருக்கணும். தரமான பொருட்களை போய் கடையில் வாங்குகிறோம், தரமான அரசும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒட்டுமித்த கருத்து. கண்டிப்பாக சார். அதெல்லாம் சரியான முறையில் இயங்காதனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் கதிராமங்கலம் பற்றி கூட சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம அந்த ரசாயன கழிவுகள் நதியில் கலக்குது, இந்த மீத்தேன் கேஸ், இதெல்லாம் பற்றி நம்ம பேசும்போது இன்னும் ஒரு வறட்சியை நோக்கி எதிர்காலமே கேள்விக்குறியாகிற ஒரு சூழலில் இன்னைக்கு சுற்றுச்சூழல் போகுது அப்படிங்கிற ஒரு பயம் சமூகத்தில் எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அரசு கையாள்கிற விதம், அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தொடர் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஒரு தொடர் போராட்டம், ஒரு டெங்கு காய்ச்சல் ஒன்று சொல்கிறோம், ஒரு காய்ச்சல், அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக போனால் டெங்கு காய்ச்சல். அப்போ உயிருக்கு அது உழைவிக்கக்கூடிய ஒன்று. உடனே வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு ஒரு பேஷண்ட்டை மாற்றுறோம், உடனே அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். அது மாதிரி தான் பிரச்சனை என்பது அடக்கப்படுகின்ற விஷயம் அல்ல.
பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது ஆட்சியாளர்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வர்றான்னா அவன் என்ன சொல்ல வர்றான்னு முதல்ல கேட்கணும். அவனுடைய கருவல், தட் மீன்ஸ் கருவலையை, அந்த கழுத்து வலையை நம்ம நசுக்க நினைத்தால் அவன் உயிருக்கு தான் ஆபத்து. அப்போ ஒரு விஷயத்தை வந்து அரசுக்கிட்ட வந்து அல்லது அரசு அதிகாரிகிட்டவோ அல்லது அரசு சம்மந்தப்பட்ட ஒருத்தரையோ வந்து பார்த்து எங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, இல்லை அவங்கள போய் பாருன்னு சொல்கிறோம். ஒரு ஊருடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட கலெக்டரையோ அல்லது வட்டார அலுவலரையோ போய் பாரு, அல்லது எம்எல்ஏ பாருன்னு சொல்கிறோம். இத்தனை பேரையும் பார்த்தும் கூட அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? சரியான நிர்வாகம் இல்லை. இல்லை, நிர்வாகத்தில் இருக்கிறவரை நீங்கள் அடக்கி வைத்தீர்கள் என்று அர்த்தம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்காரன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் பிரச்சனையை சொன்னோம்னா அவர் ஏற்கனவே அவர் அடக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். அவர் அந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியலன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஒரு பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்லணும்னு சொன்னால் மேலதிகாரி வந்து இதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு போட்டாங்கன்னா அவர் எப்படி பேசுவார்? இல்லைன்னா அவர் தூக்கி அடிக்கப்படுவார், இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதான் உண்மை. அப்போது கதிர்காலம் இந்த ஊரை பொறுத்தளவில் வந்து மீத்தேனை பற்றி ஒரு தொடர் போராட்டம் இருந்தது. காரணம் என்ன? அதனுடைய பயனாளிகள் அந்த மீத்தேனை வந்து எடுக்கக்கூடிய சில ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க லாபத்திற்காக அரசியல் இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலை வரக்கூடிய ஒரு கருத்து. சுற்றுச்சூழல் சரியான முறையில் இருக்கணும், அப்போ தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படின்னும் போது அது பாதிப்புகளுக்கு பல காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அரசு செயலிழந்து போனது கூட இன்றைக்கி பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம். அப்படின்னும் போது இந்த மாசிலிருந்து இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம இதை எங்கேருந்து தொடங்கணும், எப்படி இதை ஆரம்பிக்கணும்? ஒரு குடும்பத்தில் ஒரு தனி நபரிடமிருந்து தொடங்கணும். முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு கேக் வெட்டணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஒரு மரத்தை நடணும். அப்புறம் என்னுடைய வெட்டிங் டே அன்னைக்கு ஒரு மரத்தை நடணும். நட்டால் மட்டும் போதாது, அது கரெக்டாக வளருதான்னு அப்பப்போ பார்க்கணும். நீங்கள் உங்கள் குழந்தைய உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை மாதிரி வெளியில் ஒரு குழந்தைய நீங்கள் வளர்க்கணுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ என் குழந்தைய வந்து நான் சரியாக வளர்க்குறேனா அப்படிங்கிறது நான் சுய மதிப்பீடு போட்டுக்கிறணும். அதுக்கு தேவையான போசாக்கு, அதுக்கு தேவையான கல்வி, அதுக்கு தேவையான சுற்றுப்புற சூழ்நிலை, சுற்றுப்புற அறிவு, இவைகளெல்லாம் கொடுக்கறது மாதிரி நாம் வளர்க்கக்கூடிய அந்த மரத்துக்கும் அது கொடுக்கணும், போஷாக் கொடுக்கணும். கடமையை செய்கிறோம். கடமையை ஏன் செய்கிறோம்? யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு கடமையை செய்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உணர்வுபூர்வமாக செய்யப்படுகின்ற எல்லா கடமைகளும் வெற்றி பெறும். ஒரு பையன் படிக்கிறான்னா அந்த படிப்பு வந்து அவன் நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னு நினச்சி படித்தா அந்த படிப்பு நல்ல படிப்பு. அதே மாதிரி இந்த நம்மளுடைய வீடு சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய தெரு சுத்தமாக இருக்கணும், நம்ம நாடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கணும். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், அரசாங்கத்தை நான் குற்றம் சேட்டினேன். அரசாங்கம் மட்டும் அதுக்கு பொறுப்பு இல்லை, தனிநபர் பொறுப்பும் இருக்குது. அதாவது எல்லாமே சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ மீத்தேன் எடுத்துங்கன்னா அந்த எடுக்கிறப்போ அந்த மிஷினை கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் பேசாமல் இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியும் இது மீத்தேன் எடுக்க போகிறாங்கன்னு. அப்போ அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு தனிநபருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் அரசாங்கத்தையும் முழுமையாக நான் சாட முடியாது. தனிநபருக்கு இருக்குது, ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நம்ம உணர்கிற பொழுது தான் நிச்சயமாக சுற்றுப்புறலை நம்ம வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். குப்பையில் வந்து குப்பை தொட்டியில் போடணும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற நபர் சிங்கப்பூருக்கு போகிறான், இங்கே இருக்கிற நபர் வெளிநாட்டுக்கு போகிறான். வெளிநாட்டு கலாச்சாரத்தை மட்டும் அந்த 10 நாளில் கடைபிடிக்கிறான். எப்படி? அங்கே குப்பையை போட்டோம்னா ஃபைன். துபாயில் வந்து நீங்கள் எச்சியை துப்புனீங்கன்னா ஃபைன், அதிலே போட்டிருக்கோம், கேமரா இருக்கும். அப்போது நம்ம நாட்டுக்காரன் வந்து கேமரா பற்றி கூட கவலைப்பட மாட்டான். காரணம்னா கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்து செஞ்சாலும் கூட அவன் தப்பை பண்ணிக்கிட்டே போயிருப்பான், மாட்டுவான், திருப்பி பண்ணுவான். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம நாட்டில் என்னென்னா, எவன் குற்றம் பண்ணுறானோ அவன் தான் இன்னைக்கு கதாநாயகனாக இருக்கான். பார்த்துருப்பீங்க, அப்படியே வருவான், மைக்கில் பேசுவான். ஐயோ, அப்போ என்ன ஆகும்? குற்றம் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். சரியான சட்டம் இல்லைங்க, இங்கே சரியான சட்டம் இல்லை. குற்றவாளிகளை தண்டிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து முதல்ல காவல்துறைக்கே இல்லை. பார்த்தீங்களா, காவல்துறையே வேலையே பயிரை மேயிற மாதிரி குட்கா வித்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, பேப்பரில் படித்தோம். அது கூட ஒரு சுற்றுப்பொருள் தாங்க. அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து மாறிக்கிறே போகுது. அப்போ லைஃப் ஸ்டைல் மாறுகிற பொழுது இந்த நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது.
இந்த சமூகங்களெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து பேரலல் லைன் தண்டவாளம் மாதிரி போயிருந்தால் மட்டும்தாங்க இந்த சுற்றுப்புறலை வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போக முடியும். கண்டிப்பாக சார். தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து மரம் நடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி ஒரு பள்ளி கல்வி நிறுவனம் வந்து நீதி போதனைகள் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு இளம் தலைமுறையினர் ஒரு பள்ளியிலிருந்து இந்த விஷயங்களை திருப்பி தொடங்கணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சமூகம் சார்ந்து? கண்டிப்பாக ஃபிசிக்ஸு, மேத்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் இருக்குது. அதில் தான் கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், இன்ஜினியரிங் போகணும், மெடிக்கல் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பயாலஜி வந்து சும்மா உடற்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவரம், இந்த தாவரத்தில் என்னென்ன இருக்குது, அது வந்து என்னென்ன இருக்குது, இப்படி அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அந்த பயாலஜிலேயே அந்த பயாலஜிங்கிறது வந்து பயோமேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் சுற்றுப்புற சூழல் சோசியல் சயின்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த சோசியல் சயின்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், மனிதன் வாழ ஆக்சிஜன் தேவை, காற்று தேவைன்னு சொல்கிறோம். ஆனால் காற்று வந்து எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு விரிவான விளக்கங்கள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மழையை எப்படி பெய்யுதுன்னா, ஒரு வெப்பச்சலனம், இப்போ நீங்கள் வெப்பச்சலனத்தில் மழை பெய்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. தென்மேற்கு பருவமழைகள்லாம், வடமேற்கு பருவமழை இதெல்லாம் இல்லாமல் போய் இப்போ வெப்பச்சலனத்தால் மழை பெய்யும். வானிலை அறிக்கை பாருங்கள், இது எவ்வளோ கேவலமாக போச்சுன்னு பாருங்கள் நாடு. அப்போது என்ன செய்யணும்னா, நம்ம வந்து வெப்பச்சலனம் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ அந்த கடலில் வந்து வெப்பச்சலனத்திலிருந்து ஒரு மேகங்களை வந்து அப்சர்வ் பண்ணுது. அந்த வெப்பச்சலனம் வந்து இயற்கையாகவே மழை பெய்யக்கூடிய மேகங்களாக மாறணும், மேக முகடுகளாக மாறணும் அப்படின்னு சொன்னால் மனிதன் அவசியம், மனிதனுடைய இறுக்கம் சார். அது பிறகு வந்து மரங்கள் தான் ஒரு டென்சிட்டியை உருவாக்குது. அந்த மேகத்துக்கு வந்து ஒரு டென்சிட்டியை உருவாக்குறது வந்து யார்? மனிதர்கள், மரங்கள். இவையெல்லாம் டென்சிட்டி குடித்தோன்னா அப்படி ஜாலியாக போய் மேலே இந்த மலை முகடுகளை மரம், தட் மீன்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரி மலைகளில் போய் உட்காருது. அப்படி உட்காரப்போ அது குளிர்விக்கப்பட்டு அந்த இதுதான் வந்து மேலே வந்து மழையாக பெஞ்சு அது அருவியாகி தண்ணி வருது. இந்த இவ்வளோ விஷயம் நடக்குதே, இதை பற்றி யாருக்காவது தெரியுமா? சரி, இந்த மரம் வந்து எப்படி வருது? ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆலமரத்தினுடைய விதை வந்து டைரெக்டாக விழுந்தால் நிச்சயமாக மழை பெய்யும், தட் மீன்ஸ் மரம் ஆகாது. அந்த விதை பட்சிகள் இருக்குல்ல, பறவைகள், அது சாப்பிட்டு அதனுடைய மலத்தில், அது மீன்ஸ் கழிவில் விழுந்து தான் அந்த ஆலமரம் விதைக்கப்படும், தட் மீன்ஸ் வளரும். இதெல்லாம் சொல்லித்தரணும். அப்போ பறவைகள் வேணும் அப்படின்னு அர்த்தம். சிட்டுக்குருவிகள் செத்துருச்சு, நிறைய பறவைகள் செத்துக்கிட்டே இருக்கு. இதுகளுக்கு தண்ணி இல்லை, கால்நடைகளுக்கு தண்ணி இல்லை, மனுஷனுக்கே தண்ணி இல்லைங்கிறப்ப கால்நடைக்கு முடியும். காட்டுக்குள்ளே வந்து தொட்டி கட்டி தண்ணியை கொடுத்து வனத்துறை வந்து யானைகளுக்கும் காட்டெருமைகளுக்கும் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த தண்ணி இல்லைன்னா தான் ஊருக்குள்ளே வருது. மொத்தம் தண்ணி இல்லை, கால்நடைகள் தண்ணி இல்லை. கால்நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா காலையில் ஒட்டஞ்சத்திரம் பக்கம்லாம் போனீங்கன்னா எல்லா காலையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால்நடையில் விற்று பிழைக்கிற அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அதுகளுக்கு புல் பூதில்லை. நிறையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாலை நம்ம குடிக்கவே முடியாது. பாலில் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு அரசே சொல்லுது. பாருங்கள் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். பாலை வந்து குடிக்காத அப்படின்னு அரசு சொல்லுக்குது. அப்போ எதைத்தான் குடிக்கிறது? ஒரு காய்கறியை பயிர் செய்கிறதுக்கு கெமிக்கல்ஸ், அந்த காய்கறியை பாலிஷ் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ். உடம்பு இன்னும் கொஞ்ச நாளில் கெமிக்கல்ஸாக மாறி, கெமிக்கல்ஸே அப்சர்வ் பண்ணி எல்லாமே கெமிக்கல்ஸான உடம்புஸாக மாறின்னு நினைக்கிறேன். இன்னும் மண்ணில் உயிர் சத்துலாம் போயிடுச்சு. விவசாயி வந்து சாகிறான்னா அவன் சாகத்தான் வேணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா வேறு தொழிலுக்கு போகணும், இல்லைன்னா சாகணும். ஏன்னா மண்ணில் விவசாயத்தில் வந்து மண்ணில் உயிர் சத்து இல்லை, உயிர்மை அப்படிங்கிறது தேட வேண்டியிருக்கு. உயிர்மை தேடலும் தான் தேடணும். அந்த மாதிரி இருக்குது நிலைமை. மொத்தம் நீர் இல்லை, மண்ணில் வந்து உயிர் இல்லை. அப்புறம் வந்து அதில் வந்து நம்ம சாப்பிடுவதற்கான அந்த சாப்பாடு பூரா கெமிக்கல்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. பால் ஏன் எப்படி வந்து கெமிக்கல்ஸாக மாறுது? பால் ஏன் வந்து இன்றைக்கி தரம் குறைஞ்சிருக்கு? பால் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சைனஸ் பார்த்தீங்கன்னா அலர்ஜின்னா இப்போ பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் பால்லாம் சாப்பிட்றாதீங்க. ஒரு காலத்தில் நைட்டில் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போடுன்னு சொன்னால் இப்போ பாலை சாப்பிடக்கூடாது. என்னடா அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்டால், மாடுகள்லாம் வந்து இப்போ புல் திங்கிறது இல்லைங்க, எல்லாம் போஸ்டர் திங்குதுங்க.
போஸ்டரில் என்னங்க இருக்கும், கெமிக்கல்ஸ் தாங்க இருக்குது. அப்புறம் அது குடிக்கிற பால், மாட்டு சாணம்லாம் போகுதுங்க. ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வகையான மனம் இருக்கும். இப்போ மாட்டுச்சாணம் வந்து நாற்றம் எடுக்கிறது. மற்றபடி வந்து பாரம்பரியத்தினுடைய அந்த மதிப்பு இவை எல்லாம் வந்து பள்ளிகளில் வந்து பாடமாக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து நம்ம எதிர்காலமாவது பாதிக்காமல் இருக்கும். காரணம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்முடைய குழந்தைக்கு வந்து இவையெல்லாம் சரியில்லை, இவையெல்லாம் சாப்பிட்டால் வந்து நம்மளுடைய உயிருக்கோ அல்லது உடலுக்கோ அது ஆபத்து வரும்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியலை. தீ வந்து சுடும், இது கீழே விழுந்தால் நம்மளுடைய கால் உடஞ்சிரும், இவையெல்லாம் தெரியத்தான் செய்யுது குழந்தைகளுக்கு. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப அக்யூட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி டீச்சர்களும் இல்லை, பள்ளி கல்வியும் இல்லை. அதைத்தான் நான் சொல்லணும். ஸோ என்னைக்கு பொறுத்தளவில் கம்பங்கோல் சாப்பிடுங்கப்பா, இந்த உணவுகள் சோளம் நல்லது உடம்புக்கு, அதாவது பூனை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லித்தரையில் இந்த பாலில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இந்த பால் வந்து இன்றைக்கி மாசுபட்டுக்கிட்டே வருது, இந்த பால் வந்து மாசுபடாமல் இருக்கிறதுக்கு எதிர்கால சந்ததியில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக் கொடு. அம்மா பாலில் வந்து இதெல்லாம் இருக்காம்மா, இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பால் வந்து வீடுகளில் மலக்கணுமாம்மா, அதுக்கு புல் போடணுமாம்மா, டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கம்மா, பாடத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்களே இல்லையா. அப்போது இதுதான் அறிவுபூர்வமான எஜுகேஷன். ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் செய்திகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் ஓரளவு விழிப்புணர்வு உருவாக்கிட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் பத்தாது. என்ன தெரிந்தாலும் வந்து வாட்ஸ்அப்பை விட பாடங்களில் சொல்லப்படுகிற விஷயங்கள் தான். நம்மளே சில சமயங்களில் வந்து ஃப்ரெண்டு சொல்லுவான், உனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குப்பா, இனிமேல் இதெல்லாம் சாப்பிடாதுன்னு. ஆனால் அதே ஒரு டாக்டர் சொன்னால் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா. டாக்டர் ஒரு மெடிசன் சொன்னாலும் அந்த மெடிசனை வந்து அந்த பிராண்டு மாறினாலும் கூட இன்னொரு கடையில் போய் இதே மெடிசன் தான் வாங்குகிறோம். அப்போ ஒரு பயம், அப்போது வாழ்க்கையில் ஒரு பயம். அந்த பயத்தை பயன்படுத்தியாவது இந்த எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பள்ளி கல்வி மூலமாக பள்ளி ஆசிரியர்கள் சொல்ல வேண்டும். நிச்சயமாக சார். ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக, ஒரு பத்திரிகையாளராக, சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது என்ன, தனியாக எங்கேருந்தோ ஒன்று கிடையாது. நாம் ஒரு தனி மனிதன், ஒரு சமூகம், ஒரு குரூப்பாக ஒரு இணைஞ்சு தான் வந்து நம்ம அந்த சமுதாயத்தை உருவாக்கியிருக்கோம். அப்படின்னும் போது அது மாசுபட்டாலும் சரி, அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, எல்லாருக்கும் அதில் கடமை இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு மாசடைந்ததாக இருக்குது, அதுக்கு அரசாங்கம் எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்திருக்கு, அதை சரி பண்ணுறதில்ல இன்னும் எத்தனை போக்கோட ஒரு அரசு இன்னைக்கு எப்படி செயல்பட்டுட்டு இருக்கு. இதிலிருந்து மாற்றம் அப்படின்னு வரும்போது விழிப்புணர்வு இவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது. கல்வியிலிருந்து தான் இந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். அப்படின்னும் போது ஆசிரியர்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பணிகள்னு பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நாம் கற்ற விஷயங்களையும் காட்டிலும் நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தொகுப்புகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாடாளுமன்றத்தில் தலைவர்கள் ஆற்றிய உரைகளின் தொகுப்பில் பலருடைய உரைகளையும் படித்து கொண்டே வந்தபோது 2002 மார்ச் மாதம் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த சோம்நாத் சாட்டர்ஜி ஆற்றிய உரை மிக குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. பொது உடைமை கட்சியை சார்ந்த அவர் 1971 2009 வரையில் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர். 2004 முதல் 2009 வரையில் அவர் நாடாளுமன்றத்தினுடைய அவைத் தலைவர் ஸ்பீக்கராகவும் இருந்தவர். 2002 குஜராத்தில் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியும் மார்ச் 1ஆம் தேதியும் நடந்த மிக கடுமையான கலவரங்களை நாம் அறிவோம். இஸ்லாமியர்கள் பலர் மிக கொடூரமாக அன்று அங்கே கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள். அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி இருந்தார். அப்போது நாடாளுமன்ற குழுவின் சார்பில், உண்மை அறியும் குழுவின் சார்பில் போய் வந்தவர்களில் ஒருவர்தான் சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள். அங்கே போய் வந்ததற்கு பிறகு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அவர் நாடாளுமன்றத்திலே தான் என்னவெல்லாம் பார்த்தேன் என்பதை குறிப்பிட்டு ஆற்றிய அந்த உரை நம் நெஞ்சை உலுக்குவதாக இருக்கிறது.
அவரே அதை தன்னுடைய நூலிலும் கூட த மெமரிஸ் ஆஃப் எ பார்லிமெண்டேரியன் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரினுடைய நினைவுகள் என்கிற செய்திகளிலேயும் அவர் குறித்திருக்கிறார். நாடாளுமன்ற உரை தொகுப்பிலும் அது இருக்கிறது. அவர் தன் பேச்சை தொடங்குகிற போதே சொல்லுகிறார், நான் வெறும் இந்த அவையின் உறுப்பினர் என்கிற முறையிலே அல்ல, அனைத்து கட்சிகளினுடைய சார்பில் அனுப்பப்பட்ட குழுவில் ஒரு உறுப்பினர் என்கிற முறையிலும் சொல்லுகிறேன். நான் பார்த்த காட்சிகளைப் போல இந்திய வரலாற்றில் இதுவரையில் ஒரு காட்சியையும் நான் பார்க்கவில்லை. அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் முதலிலும் பிறகு ஆயிரக்கணக்கானவர்கள் பிறகும் கொல்லப்பட்டதும் அகதிகளாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்கியிருப்பதும் இதுவரையில் இந்திய வரலாற்றில் நடந்திராத நிகழ்ச்சி. அகமதாபாத் என்கிற அந்த மாநகரத்தில் மட்டும் 30,000 அகதிகள் ஒரு முகாமில் தங்கியிருந்தார்கள் என்று சோம்நாத் சாட்டர்ஜி சொல்லுகிறார். அந்த 30,000 அகதிகளிலும் பலர் காயம்பட்டிருந்தார்கள், பல்வேறு விதமான காயங்கள், ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் என்று அவர் பேசுகிறார். கத்தியால் கீறப்பட்ட காயங்கள், துப்பாக்கி தோட்டார் அவையால் துடைக்கப்பட்ட காயங்கள், மிகப்பெரிய இரும்பு தடிகளால் தாக்கப்பட்ட காயங்கள் என்று எல்லா விதமான காயங்களும் அந்த மக்களிடத்திலே இருந்தன. அந்த முகாம்களை 30,000 பேர் தங்கியிருக்கிற முகாம்களை அரசு அமைத்து கொடுக்கவில்லை. அதுதான் அவர் குறிப்பிடுகிற முதன்மையான செய்தி. தனி நிறுவனங்கள், என்ஜிஓஸ் என்று சொல்லுகிற ஒரு தனியார் நிறுவனங்கள் தான் தன்மார்வ அடிப்படையிலே அவற்றை அமைத்திருந்தன. ஒரு முகாமை கூட அரசு அமைத்து கொடுக்கவில்லை. அவ்வளவு பெரிய முகாம்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கியிருந்த போது அவர்களுக்கு சரியாக உணவு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு மருந்து கிடைக்கவில்லை. இவையெல்லாம் கூட பெரிய குறையல்ல. அவர்களுக்கான சுகாதார வசதிகள் ஏதும் செய்யப்படவில்லை. நேரடியாக சொல்ல வேண்டுமானால் உரிய கழிப்பறைகள் அங்கே இல்லை. ஈழத்திலே 2009 ஈழ மக்கள் அகதிகளாக போருக்கு பின்னால் தங்க வைக்கப்பட்ட போதும் இப்படித்தான் ஒரு கொடுமை நடந்ததை நாம் பார்த்தோம். அதற்காக நாம் குரல் கொடுத்தோம். ஆனால் அதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கொடுமை இந்தியாவில், குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோது அங்கே நடந்தது. இதனை சோம்நாத் சாட்டர்ஜி வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அத்தனை பேருக்கும் போதுமான கழிப்பறைகள் இல்லை, எந்த உதவியும் செய்யப்படவில்லை. அந்த முகாம்களில் இருந்த 30,000 பேரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களாக, இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் கூட அதுதான் காரணமாக இருந்திருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்பது மட்டும்தான் அந்த காரணமாக இருந்திருக்கிறது. அதை தவிர வேறு காரணம் ஏதும் இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த அளவு மதச்சார்பின்மை என்பது மிக முதன்மையான அடிப்படையான கோட்பாடாக இருக்கிறது. சோம்நாத் சாட்டர்ஜி சொல்லுகிறார், as far as the Indian constitution is concerned, secularism is a basic feature என்று சொல்லுகிறார். அது ஒரு அடிப்படை கூறு. ஆனால் அது முழுமையாக அங்கே மறுக்கப்பட்டு அந்த மக்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 26 நகரங்களில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் என்கிற ஒரு மாநிலத்தில் 26 ஊர்களில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுகிற அளவுக்கு அந்த கலவரம் அந்த மாநிலம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஒரு தன்னிச்சையான ஒரு கலவரம் என்றால் ஒரு பகுதியில் நடந்திருக்கும். குஜராத் மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரி அந்த கலவரங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 26 நகரங்கள் ஊரடங்கு சட்டத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன என்று சொன்னால் இதனை விட இந்தியாவிற்கு பெரிய அவமானம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அது நல்ல வாய்ப்பாக மற்ற மாநிலங்களுக்கு பரவவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஓரிரு இடங்களில் கலவரம் நடந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களிலெல்லாம் பரவவில்லை என்பதற்கு அந்தந்த மாநில அரசுகள் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தது காரணம். ஆனால் குஜராத்தில் எந்த தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. முன்னெச்சரிக்கை கைது என்று ஒரே ஒருவர் கூட முன்னெச்சரிக்கையில் கைது செய்யப்படவில்லை. அரசாங்கம் அதனை வேடிக்கை பார்த்தது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். அரசாங்கம்தான் இந்த தாக்குதலுக்கும் கலவரத்துக்கும் பின்புலமாக இருந்திருக்கிறது என்று சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் ஒரு வெட்ட வெளியிலோ தங்கள் கட்சி கூட்டத்திலோ அல்ல, இந்திய நாடாளுமன்றத்தில் தன் உரையில் பதிவு செய்திருக்கிறார். எப்படி அங்கே இருந்த அரசே அதற்கு பின்புலமாக இருந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? அதற்கு என்ன சான்று என்று கேட்டபோது, அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் ஆற்றிய உரையையே சான்றாக
சோம்நாத் சாட்டர்ஜி எடுத்து காட்டுகிறார். மோடி சொல்லியிருக்கிறார், இந்த கலவரம் துரதிர்ஷ்டமானது என்று கூட சொல்லவில்லை, இந்த கலவரத்துக்காக வருந்துகிறேன் என்று சொல்லவில்லை, கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தண்டிப்போம் என்று சொல்லவில்லை. மாறாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நியூட்டனின் 3வது விதியை தான் நான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நாம் அறிவோம், டு எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பது தான் நியூட்டனினுடைய 3வது விதி. எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு, சமமான எதிர்வினை உண்டு என்று நியூட்டன் சொன்னதை ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால், தாக்கியது திருப்பி தாக்குதல் என்று அவர் கூறுகிறார். அது தாக்கியதா திருப்பி தாக்கியதா என்பது ஒரு புறம் இருக்க, அப்படி தாக்குவதை ஒரு முதலமைச்சரே நியாயப்படுத்தி இருக்கிறார் என்பதால் இது அரசின் பின்புலத்தோடு தான் நடந்திருக்கிறது என்று சோம்நாத் சாட்டர்ஜி சொல்லியிருக்கிறார். வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு பிரதமராக இருந்தவர், ஏதும் பேசாமல் அந்த உரை முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். எனவே நாடாளுமன்ற உரை தொகுப்புகளில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக சோம்நாத் சாட்டர்ஜியினுடைய உரை இருக்கிறது. 2002 மார்ச் 11 அவர் ஆற்றிய உரை. நாம் வாழும் இந்த சூழலில் நாளுக்கு நாள் பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே இவைகள் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாயில் 2 முக்கியமான வியாதி. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாய் இரைப்பை சேர இடத்துல வால்வ் லூஸாக இருக்கிறது. அது நம்ம காமனாக என்ன சொன்னால் GERD கேர்டும்போம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அதாவது வால்வ் லூஸாக இருக்கிறனால பேஷண்ட்டுக்கு இரைப்பை எல்லாமே மேலே வந்துடும், ரிஃப்ளெக்ஸ் ஆகி. ஸோ நெஞ்சு எரிச்சல், ஏப்பம், வாமிட்டிங், படுத்தா அப்படியே நைட் படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இரைப்பை எல்லாமே மேலே வந்துடும். ஸோ இது ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், வால்வ் லூஸாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வால்வ் டைட்டாக இருக்கிறது, வால்வே ஓப்பன் ஆகாது. அது பார்த்திங்கன்னா அக்லேசியா கார்டியா. ஸோ உணவுக்குலாம் இரைப்பை சேர இடத்துல ஒரு முக்கியமான ஒரு 2 வியாதிகள். ஒன்று வால்வ் லூஸாக இருக்கிறது ரிஃப்ளெக்ஸு, இன்னொன்று வால்வ் டைட்டாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம வால்வ் லூஸாக இருக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஸோ பேஷண்ட் நம்ம கிளினிக் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, என்ன தொந்தரோடு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு ஃபுல்லாக எரிச்சல்னு சொன்னாலே என்னென்னா, வயிற்று பகுதியில் இருக்க அமிலம் ரிவர்ஸில் உணவு குழாய்க்கு வருது. அமிலம் உணவு குழாய்க்கு டச் ஆனாலே சிவியராக பேர்னிங் பெயின், எரிச்சல் வரும். சில பேருக்கு ஈவன் செஸ்ட் பெயின் வரும். அவங்க பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சிவியர் செஸ்ட் பெயின் ஆகி ஹார்ட் பெயினும் நினைக்கிற அளவு நேராக ஹார்ட் டாக்டர் போய் பார்த்துருவாங்க. அந்தளவு சிவியர் செஸ்ட் பெயின், ஏன்னா அமிலம் மேலே வந்துடும். நைட் படுத்தாங்கன்னா கண்டிப்பாக தொண்டை வரைக்கும் உணவு அப்படியே மேலே வரைக்கும் வந்துடும், டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. சம்டைம் அந்த உணவு தொண்டை வரைக்கும் வர உணவு சில துளிகள் மூச்சுக்குள்ளே உள்ளே போயிடும். அந்த உணவு ரிஃப்ளெக்ஸ் ஆகி டக்குன்னு புறை ஏறின மாதிரி நைட்டை எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் சிவியர். ஸோ ரிஃப்ளெக்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே வால்வ் ரொம்ப லூஸாக இருக்கும், அங்கே ஹைட்டசனியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரிஃப்ளெக்ஸ் இருந்தாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எண்டோஸ்கோப் பண்ணி உள்ளே என்ன பொசிஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ உணவு குழாயில் உள்ள புண்ணு இருக்குது, அந்த வால்வ் இப்போ 10 பேர் ரிஃப்ளெக்ஸோடு வர்றாங்க, சிவியராக வர்றாங்க அப்படின்னா, எண்டோஸ்கோப்பி அந்த 10 பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே ஒரு 4-5 பேருக்கு பார்த்திங்கன்னா வால்வ் பெருசாக ஒன்றும் லூஸாக இருக்காது, ஆனாலும் அமிலம் மேலே வரும். ஆனால் மீதி ஒரு 3-4 பேருக்கு பார்த்திங்கன்னா வால்வ் நல்லா லூஸாக இருக்கும். இங்கே பெருசாக ஹெர்னியா, என்னென்னா நான் ஹெர்னியான்னு சொன்னால் வெளியே வர்றது ஹெர்னியான்னு சொன்னேன். இங்கே இரைப்பை இங்கே இருக்கணும், வயிற்றில் இரைப்பை. இது என்ன ஆகும், செஸ்ட்டில் டிஃபெக்ட் மாதிரி லூஸ் ஆகி இரைப்பை மேலே நெஞ்சுக்கு வந்துடும். இதுதான் ஹைட்டஸ் ஹெர்னியான்னு சொல்கிறது. ஹைட்டஸ் ஹெர்னியா இருந்ததுன்னா அவங்களுக்கு வால்வ் ரொம்பவே லூஸாக இருக்கும், இரைப்பையிலேருந்து எல்லாமே மேலே வந்துடும். ஸோ 10 பேரில் ஒரு ரிஃப்ளெக்ஸோடு வர்றாங்க, நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறோம். ஒரு 3-4 பேர் பார்த்திங்கன்னா நல்ல வால்வ் லூஸாக இருக்குது, ஹெர்னியா இருக்குது அப்படின்னா நம்ம எண்டோஸ்கோப்பில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அமிலம் மேலே உணவு குழாய் வேறு உள்ள டேமேஜாக இருக்கும், புண்ணாக இருக்கும். நம்ம பயாப்சி எடுத்து பார்த்தோம்னா பேரட்ஸ் ஈசோஃபேகஸ். ஸோ ஹைட்டஸ் ஹெர்னியா இருந்தால் உடனே நம்ம சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ப்ராப்பராக நைட் தூங்குறாங்களா, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்களா, இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்காங்களா. உணவு எப்போவுமே பிரித்து 4 வேளை அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும். உணவு
3 வேளைங்கிறது பிரித்து 4 வேளையை சாப்பிட்ணும். இதே வந்து வயிற்று ரொம்ப நேரம் எம்டியாக வைக்கிறது, எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறது, உணவு 4 வேளை சாப்பிட்ணும், ஆனால் சாப்பிட வேண்டிய நேரத்தில் உணவு சாப்பிடாமல் டீ காஃபி குடிக்கிறது அப்படின்னா என்ன ஆகும்னா கண்டிப்பாக உள்ள இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகிடும். இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்களா? ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறோம், ஒருவேளை வேல் லூஸாக இருக்குது, ஹைட்டஸ் ஹெர்னியா இருக்குது அப்படின்னா அந்த நபருக்கு நல்லா டீச் பண்ணணும், ப்ராப்பராக உணவு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லணும். பட் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டஸ் ஹெர்னியா அவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும், இறைப்பை அப்படியே மேலே நெஞ்சுக்கு வரும், அவங்க என்ன பண்ணாலும் முடியாது, நைட் படுத்தாங்கன்னா அப்படியே மேலே வரும், சாப்பிட்ட உணவுலாம் அப்படியே தொண்டைக்கு வரும். முந்தியெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் ஒரு கரெக்ஷன் வைத்தியம் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த உணவுக்குள்ளே இறைப்பை அந்த ஜங்ஷனை நம்ம வால்வ் டைட் பண்ண முடியும். செஸ்ட்டுக்கு போன இறைப்பையை நம்ம கீழே கொண்டு வந்து அந்த ஓட்டை பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வந்து லேப்ரோஸ்கோப்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வால்வ் டைட் பண்ண முடியும். அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஃபண்டோப்ளைகேஷன், லேப்ரோஸ்கோபிக் ஃபண்டோப்ளைகேஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும், ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. லேப்ரோஸ்கோப்பியில் அழகாக கரெக்ட் பண்ணி அந்த ஹெர்னியாவையும் கரெக்ட் பண்ணி வால்வையும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். அழகாக ரிஃப்ளெக்ஸ் எபிசோட் நல்லாவே கம்மியாயிரும், மேலே வரக்கூடிய அந்த உணவு வந்து வராது. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நம்ம ஃபண்டோப்ளைகேஷன் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கணும். ஸோ வால் லூஸாக இருந்தால் என்னென்ன ஆகும், பிரச்சனைகள் ஆகும், அதுக்கு என்ன சிகிச்சை. இதே வந்து வால் டைட் ஆயிடுச்சுன்னா சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்போ உணவு இது வரைக்கும் வருது, அது மேலே உணவு கீழே போக மாட்டேங்குது, மறுபடியும் ஏதாச்சும் தண்ணி இன்னும் குடித்தோம்னா கொஞ்சம் கீழே இறங்குதுங்க, சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி உணவுக்குள்ளே இறைப்பை சேரும் இடத்துல அடைப்பட்டு உணவு கீழே போனாலே அது என்ன வேணால் இருக்கலாம். அதாவது உணவுக்குள்ளே இறைப்பை சேர இடத்துல சுருக்கம், உணவுக்குள்ளே சுருங்கலாம், இல்லை அந்த இடத்துல கட்டி இருக்கலாம், ஈவன் கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பகுதி சில பேருக்கு வந்துங்க எண்டோஸ்கோப் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த பகுதி உள் பகுதி நல்லா தான் இருக்கும், ஆனால் வால்வு மட்டும் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அடைப்பட்டு உணவு போகுது அப்படின்னாலே எண்டோஸ்கோப் ஃபஸ்ட்டு பண்ணணும். எண்டோஸ்கோப் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே எண்டோஸ்கோப் கீழே போகுது, அந்த உணவுக்குள்ளே இறைப்பை ஜங்ஷன் வர்றப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பெருசாக ஸ்ட்ரிக்சர் அடைப்பு இருக்காது, கட்டி இருக்காது, கேன்சர் இருக்காது. ஆனால் எண்டோஸ்கோப் இங்கே கீழே போகிறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெசிஸ்டன்ஸோடு தான் எண்டோஸ்கோப் கீழே போகும். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நபருக்கு பயப்படக்கூடிய கேன்சர்லாம் கிடையாது, இந்த வால்வ் அங்கே இருக்கிற வால்வ் வந்து யூஸ்வலாக நார்மலாக ஓப்பன் ஆகணும். ஸோ நீங்கள் சாப்பிட்றப்போ உணவு கீழே இறங்கவே அந்த வால்வ் ஓப்பன் ஆகணும். ஆனால் இந்த நம்பருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வால்வ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, வால்வ் டைட்டாகவே இருக்குது. ஸோ உணவு இங்கே வருது, வால்வ் ஓப்பன் ஆகிறது இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா உணவு அடைப்படுது. ஒன்றும் கேன்சர்லாம் கிடையாது, உள்ள ஸ்ட்ரிக்சரும் கிடையாது. இந்த வியாதிக்கு பேர் தான் அக்கலேசியா கார்டியாங்கிறது. ரொம்ப ரேர் வியாதி தான், ஆனால் காமனாக நம்ம பேஷண்ட்ஸில் பார்க்குறோம். இந்த அவேர்னஸோட எண்டோஸ்கோப் பண்ணோம்னா நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ இது ஏன் வருது? ஸோ சில பேர் சில வைரல் ஃபீவர்னால், இன்ஃபெக்ஷன்னால் இந்த வால்வ் வந்து நார்மலாக ஓப்பன் ஆகணும் அப்படின்னாலே அங்கேயும் நரம்பு செல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே உணவு இங்கே உள்ளே போனாலே இந்த வால்வில் இருக்க நரம்பு செல்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த வால்வை அப்படியே ஸ்மூத் ஆக்கி ஓப்பன் பண்ண வைக்கணும். ஆனால் இந்த நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷனால் அந்த நரம்பு நியூரான் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகிறது இல்லை, டைட் ஆகிடுது. ஸோ உணவு கீழே வருது, ஆனால் வால்வ் ஓப்பன் ஆகிறது இல்லை, அவ்வளோதான். ஸோ இது வந்து அக்கலேசியா கார்டியா. இது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து மயாட்டமின்னா அந்த டைட்டாக இருக்கிற மசில், வால்வ் மசிலை வந்து கட் பண்ணி விட்டால் போதும். மசில் டைட்டாக இருக்குது, அந்த மசிலை மட்டும் கட் பண்ணோம்னா மசில் விலகிடும். அப்போ அந்த உணவு பாதை இறைப்பை சேரும் இடம் வந்து ரிலீஸ் ஆயிரும், உணவு ஃப்ரீயாக சாப்பிட முடியும். இந்த மயாட்டம் வந்து ஹெல்லஸ் மயாட்டமி சொல்கிறது. முந்தி வந்து 20 வருஷம் முன்னாடிலாம் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் தான், நம்ம ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து இந்த மயாட்டமியை பண்ணுவோம். அடுத்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ஏன்னா இப்போ பித்தப்பை ஆப்ரேஷன், அப்பண்டிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மயாட்டமியையும் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியும். லேப்ரோஸ்கோபிக் ஹெல்லஸ் மயாட்டமி பண்ணி 2வது நாள் 3வது நாள் வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனால் இந்த அக்கலேசியா பொறுத்த வரைக்கும் இந்த மயாட்டமி சர்ஜரி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க அழகாக நீட்டாக சாப்பிட முடியும், எந்த தடைப்படாது, உணவு கீழே ஃப்ரீயாக இறங்கிடும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லேப்ரோஸ்கோப்பி இல்லாமல் நெக்ஸ்ட் டெக்னாலஜி போஎம், அதாவது பெர்வோரல் எண்டோஸ்கோபிக் மயாட்டமி. அதாவது ஓப்பன் சர்ஜரி முதல் இருந்துச்சு,
நெக்ஸ்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம போயமும் பண்ணுறோம். போயம் அப்படிங்கிறது எந்த வயிற்றில் எந்த நுண்துளைகளும் இல்லாமல் வாயுவிலே எண்டோஸ்கோப் பண்ணி அந்த எண்டோஸ்கோப் மூலமாகவே இந்த மசிலை கட் பண்ணுறது மயாட்டமி, பெர்வோரல் எண்டோஸ்கோபிக் மயாட்டமி. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த அக்லேசியாவுக்கு. ஸோ உணவு குழாய் சம்மந்தப்பட்ட இந்த 2 முக்கியமான வியாதிகள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று வால் லூஸாக இருக்கிறது, இன்னொன்று வால் ஓப்பனே ஆகாமல் இருக்கிறது. ரெண்டும் வந்து கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 2க்கும் உரிய சிகிச்சை லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை இருக்குது. யாரும் ஒன்றும் இந்த வியாதி ஒரு மோசமான வியாதிலாம் கிடையாது. கேன்சர் இல்லைங்கிறத நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். கேன்சர் இல்லை இதுதாங்கிற கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு உரிய சிகிச்சை லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பண்ணோம்னா பேஷண்ட் நல்ல ரிலீஃப் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் சஃபர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. 2 டேஸில் வீட்டுக்கு போக முடியும். அவங்க ப்ராப்பராக சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக வச்சுக்கணும். உணவு வந்து பிரித்து 4 வேளை சாப்பிட்டாங்கன்னா தொந்தரவே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி, வணக்கம்.